ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 1, 2024. நாம் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். எனவே உனது எனது என்பது போன்ற விஷயங்கள், நான் என்ற உணர்வு, இப்படிப்பட்ட பந்தனங்களிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும். ஏனென்றால் கட்டி போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆத்மா பறக்க முடியாது, வீட்டிற்கு செல்ல முடியாது. சென்றாலும் கூட மிகுந்த கடினத்தன்மையை அனுபவம் செய்யும். வீட்டிற்கு செல்வதற்கான சுகமும் கிடைக்கப்பெறாது. எனவே சோதனை செய்வோம். நான், எனது, என்னுடையவர்கள், என்னுடையவைகள், இது என்னுடைய வேலை, நீ ஏன் செய்தாய்? இது எனது பொறுப்பு, இது எனது குடும்பம், இது எனது சொத்து, இது எனது வருமானம், நான் ஈட்டினேன், நீ ஏன் இதனை இவ்வாறு செலவழித்தாய்? இப்படிப்பட்ட விஷயங்கள் நம் மனதினை ஆட்டி படைக்கவில்லை தானே? நான் மற்றும் எனது என்ற பந்தனங்கள் மிகப்பெரிய பந்தனங்களாகும். ஆத்மாவை கட்டி போட்டிருக்கும் பெரிய பெரிய கயிறுகளாகும். அவற்றை அறுத்தெறிவது சாதாரணமல்ல. வெறும் யோக பலத்தினாலும் ஞானத்தின் பலத்தினாலும் தான் அவற்றை வெட்ட முடியும். சோதனை செய்ய வேண்டியது மிக அவசியமானதாகும். ஏனென்றால் சிலர் நான் என்ற உணர்வில் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களது புத்தியில் அதன் நிழல் இருக்கிறது. அது புத்தியை மிகவும் மழுங்கடிக்க செய்கிறது. அதன் காரணமாக மனிதரால் தமது குறைகளை கண்டுபிடிக்கவே முடிவதில்லை. அவற்றை அவர்களால் உணர முடிவதில்லை. நீங்கள் அநேகரை பார்த்திருக்கலாம். அவர்களிடம் நான் என்ற உணர்வு அதிகமாக இருக்கிறது. பிறருக்கு அது நன்றாக தெரிகிறது. ஆனால் அவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. அவர்களோ தான் சரியாக இருப்பதாக நினைக்கிறார்கள். பிறர்தான் தவறு என்று கூறுகிறார்கள். அவர்கள் என்னை தவறாக நினைக்கிறார்கள், நான் தவறல்ல என்று கூறுகிறார்கள். இதன் மூலம் ஞானக்கண் மூடிவிடுகிறது. எனவே சோதனை செய்வோம். நான் என்பது எந்த ரூபத்தில் என்னை கட்டி போட்டிருக்கிறது? எனது என்று பல விஷயங்களை நாம் பேசுகிறோம். எனது சொத்து, எனது பதவி, எனது குடும்பம், எனது குழந்தைகள், எனது தாய் தந்தையர், இவர்களது பொறுப்பு உங்களுக்கு இருக்கவே செய்கிறது. இல்லை என்று கூற முடியாது. ஆனால் மனம் இவர்களை பற்றி எத்தனை கவலைக்கு ஆளாகிறது. கல்பத்தின் கடைசி நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்தும் கூட குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி தாய் தந்தையர் எத்தனை கவலைப்படுகிறார்கள். கடமையை செய்வது தனிப்பட்ட விஷயமாகும். உங்களது குழந்தைகளை நன்றாக படிப்பிப்பது, பின்னர் சரியான வேலை பெறுவதற்கான பயிற்சிகளையும் அடையச் செய்வது உங்களது பொறுப்பாகும். ஐஐடிக்கு அனுப்புவது, ஐஏஎஸ் படிக்க வைப்பது, ஐபிஎஸ்க்கு படிக்க வைப்பது, எம்பிஏ என்று பல படிப்புகள் தற்காலத்தில் உள்ளன. இவை அவசியம்தான். ஆனால் அவர்களது எதிர்காலத்தை பற்றி மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருப்பது என்பது தவறானதாகும். தாய் தந்தையருக்கு அவசியம் சிறிது கவலை இருக்கும். ஆனால் அவர்களை பற்றிய கவலையில் மூழ்கி உங்களது மனநிலையை கெடுத்துக் கொள்வது தவறானதாகும். ஏனென்றால் உங்களது குழந்தைகள் எப்போதும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார்கள் என்று கூற முடியாது. நீங்கள் அவர்களை தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்க விரும்புகிறீர்கள், ஆனால் அவர்கள் ஆவதில்லை. பல தாய்மார்கள் என்னிடம் வருகிறார்கள். அவர்களது குழந்தைகளை பற்றி புகார் கூறுகிறார்கள். எனது மகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் அவர் எப்போதும் மொபைலையே பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிறார்கள். நீங்கள் அதை பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டாம். கட்டாயப்படுத்தி யாரையும் திருத்த முடியாது. அவருக்கு திருமணம் நடந்தால் தனது புகுந்த வீட்டிற்கு செல்வார். மற்றபடி நீங்கள் நினைப்பதை போன்று அவர் மிகுந்த உயர்ந்த படிப்பு படிக்க வேண்டும், மிக உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாதல்லவா? ஒவ்வொருவருடைய அதிர்ஷ்டமும் தனிப்பட்டதாகும். இது எனது பொறுப்புதான் என்று நினைப்பதற்கு பதிலாக பாபாவை உங்களது துணைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். பாபாவிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு உங்களது கடமையை மட்டும் செய்யுங்கள். கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு ஆத்மாவுடைய புத்தியும் தனிப்பட்டது. அவரவருடைய பாகம் தனிப்பட்டதாகும். குழந்தைகளுக்காக நான் அனைத்தையும் செய்ய முடியும் என்று நினைப்பது நடக்காத காரியமாகும்.
நான் இந்த குடும்பத் தலைவனாவேன், குடும்பத் தலைவியாவேன், நான் கூறுவதுதான் நடக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இப்படிப்பட்ட எண்ணமானது உங்களது மனநிலையையும் சீர்குலைக்கிறது, குடும்ப சூழலையும் கெடுத்து விடுகிறது. நான் கூறுவதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சில இடங்களில் நடக்கலாம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனி சுதந்திரம் இருக்கிறது அல்லவா? ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சிந்தனைகள் இருக்கின்றன. ஒவ்வொருவருடைய செயல்படும் வேகமும் தனிப்பட்டதாகும். ஒவ்வொருவருடைய கண்ணோட்டமும் தனிப்பட்டதாகும். எனவே நாம் கூறுவதை போன்றுதான் அவர்கள் செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. மனதை லேசாக வைத்துக் கொள்ளுங்கள். சாட்சி பார்வையாளராக இருக்க பழகுங்கள். உங்களது கடமையை ஆற்றுங்கள். மற்றபடி வீட்டிற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஓம் சாந்தி.